ஆண்டவரே, நல்லவர்களுக்கும் நேரி இதயமுள்ளவர்களுக்கும் நீர் நன்மை செய்தருளும். திருப்பாடல் 125 4வது வசனம். சங்கீதம் 125 4வது வசனம். இன்றைக்கு அகத்தூண்டுதல் தினமா கொண்டாடிட்டு வராங்க. அது என்ன அகத்தூண்டுதல் அப்படின்னா, அதாவது உள்ளத்தை புதுப்பித்து உள்ள ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா, அந்த அகத்தை தூண்டுகின்ற ஒரு தினம். ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ஒரு மனுஷன் இருப்பான் இல்லைங்களா. அப்போ அந்த உள்ள இருக்கின்ற அந்த நினைவுகள், உள்ள இருக்கின்ற அந்த சிந்தனைகளை நாம் வந்து நினைத்து அது சொல்றத கேட்டு செயல்படுகிற ஒரு நாள். இதுல பாத்தீங்கன்னா, இதுக்கு உதாரணம் யாருன்னா அன்னை தெரேசா. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதாவது அவங்க வந்து 12 வயதுல அவங்களுக்கு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்வை வாழணும், கன்னியாஸ்திரியா போகணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆண்டவருக்காக பணி செய்யணும்னு அழைப்பு வருகிறது. 17 வயதுல தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. 18வது வயதுல அவங்க தன்னுடைய வீட்டை விட்டு அவங்க கிளம்பி வந்துடுறாங்க. மக்களுடைய அந்த மீட்புக்காக, மக்களுடைய பணிகளுக்காக தன்னை அர்ப்பணிக்க வராங்க. இவங்க வந்தவங்க இந்த கல்கத்தால இந்த சென்ட் மேரிஸ் கான்வென்ட்ல அவங்க வந்து முதல்வரா இருக்கிறாங்க. ஒருமுறை அப்படி டார்ஜிலிங் போற வழியில அந்த மலை பிரதேசத்துல போகும்போது ரொம்ப அழகான இயற்கை காட்சிகள். அந்த இயற்கை காட்சி இருக்கிற நேரத்துல இவங்களுக்கு உள்ளத்துல ஒரு உணர்வு வந்துச்சான். உள்ளம் பேசுகிறது அவங்க கிட்ட. கடவுளுடைய அழைப்பு, கால் ஃபார் கால் அப்படின்னு. அதாவது அழைப்புக்குள்ளே இன்னொரு அழைப்பு. அவங்களுக்கு ஏற்கனவே எல்லாவற்றையும் விட்டு கன்னியாஸ்திரியா இருக்கணும்னு ஆசை, அழைப்பு வந்திருக்கு. இப்ப அதிலும் கன்னியாஸ்திரியா இருந்தாலும் நோயுற்றோருக்கு, குறிப்பாக தொழுநோயால் மத்தியில போய் பணி செய் அப்படின்னு அவங்க உள்ளத்துல பேசுகின்ற அந்த மெல்லிய சத்தத்தை அவங்க கேட்கறாங்க. அப்போ இந்த அகத்தை தூண்டுகின்ற ஒரு செயலை அவங்க வந்து உணர்ந்தாங்க. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, டார்ஜிலிங் வந்த உடனே அந்த கல்கத்தா பகுதியில் இருக்கிற அந்த நோயுற்றவர்கள் அவங்க மத்தியில போயிட்டு, தொழுநோயாளிக்கு மத்தியில போயிட்டு அவங்க வந்து வேலை செய்யறாங்க, பணிகளை செய்யறாங்க. அதாவது சிறப்பான பணி அவர்களை செய்து போல. அப்ப பாருங்க, அன்னை தெரேசாவுக்கு அவங்களுடைய உள்ளத்திலே அந்த அகத்தூண்டுதல் இருந்ததுனாலே சிறப்பான பணி செய்ய முடிந்தது. அதனால்தான் அவங்க வந்து செயின்டா மாறினாங்க இல்லைங்களா. அப்போ நம்ம இடத்திலும் உள்ள பேசுகின்ற ஒருவர் இருப்பார். ஆண்டவர் பேசுகின்றார். ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் நம்ம கேட்டு உணரணும். அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் கொடுத்திருக்கின்றார். அப்ப நாமும் இறைவனுக்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்கின்ற அந்த பணியிலே, அறப்பணியிலே நம்மை அர்ப்பணித்து செயல்பட நமக்கு இந்த அகத்தூண்டுதல் தினம் உதவியாக இருந்து வழி நடத்தட்டும். இந்த சிந்தனையோடு நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களோடு உள்ளத்தில் பேசுகிறீர். உங்களுடைய பேச்சை ஆண்டவரே நாங்கள் கேட்டு, உங்களுடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு உணர்ந்து நாங்கள் அதன்படி செயல்பட கிருபை தாரோம். மீட்பர் இயேசுவை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.